Hello friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா என்னன்னு தெரியணும். ஏன்னா நீங்கள் வேலை தேடுறவங்களா இருந்தால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை பற்றி நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வெப் டெவலப்பரை பற்றி பேசியிருக்கோம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருங்கிறது வேறு யாரும் இல்லை, ஒரு டெவலப்பர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே பண்ணக்கூடியவர் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இப்போ டெவலப்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வெப் டெவலப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் எண்டுங்கிறது ஒரு வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டை முன்னாடி அழகாக பெயிண்ட் அடித்து டெக்கரேட் பண்ணுறாங்க இல்லையா, அழகாக அந்த வீடு காமிக்கிறதுக்குரிய எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிறது தான் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். ஆனால் அந்த வீடு உடையாமல் வீடு அழகாக உள்ள சூப்பராக எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் முடிக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் பேக் எண்ட் டெவலப்பர். இப்போ இந்த ரெண்டுமே வேணும் நம்மளுக்கு. இந்த ரெண்டுமே இருந்தால் தான் ஒரு வீடு முழுமையாகும். அதே மாதிரி ஒரு ஒரு வெப் டெவலப்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னா நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் இருக்கணும் அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கட்டாயமாக இல்லை. நிறைய கம்பெனிஸ் பேக் எண்ட் டெவலப்பர்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஹையர் பண்ணுவாங்க, நிறைய கம்பெனிஸ் ஃப்ரண்ட் எண்ட்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஹையர் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது, நம்ம இப்போ ஷார்ட்டாக பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஆடட் அட்வான்டேஜ். கம்பெனியில் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களை எந்த ப்ராஜெக்டில் வேணாலும் போடலாம், எந்த வேலை கொடுத்தாலும் உங்களால் செய்ய முடியும். அதுதான் அதோட அட்வான்டேஜ். இப்போது நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆங்குலர், ரியாக்ட், வியூ, இந்த மாதிரி நிறையா ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜிஸ் இருக்குது. இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜிஸும் இந்த பேக் எண்ட் டெக்னாலஜிஸும் எப்படி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பேக் எண்ட் டெவலப்பராக இருந்தால் யாருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், ஒரு .NET தெரிஞ்சிருக்கலாம், ஜாவா தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ண Node.js, ரூபி ஆன் ரெயில்ஸ், எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போது என்ன தான் இந்த லாங்குவேஜ் எல்லாமே இந்த பேக்கெண்ட் யூஸ் பண்ணுறதாலும் அதோடு சேர்த்து பேக்கெண்ட் முடியாது. பேக்கெண்டுங்கிறது ஒரு டேட்டாபேஸையும் சேர்ந்து தான் இருக்குது. பாப்புலர் டேட்டாபேஸ் ஆன MySQL, SQL, Oracle, MongoDB, Firebase, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போது இந்த பேக்கெண்ட் டெவலப்பருங்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த லாங்குவேஜும் இந்த டேட்டாபேஸும் கலந்த ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஒரு வெப் ஏபிஐ டெவலப் பண்ணுறாங்கன்னா கட்டாயமாக அவங்களுக்கு இந்த டேட்டாபேஸ் பற்றியும் இந்த பேக் எண்ட் டெவலப்மெண்ட் பற்றியும் தெரிஞ்சிருக்கும். அவங்க ரெண்டும் தெரிஞ்சவங்க பேர் தான் பேக் எண்ட் டெவலப்பர்ஸ். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் எண்ட், இந்த ஃபுல் ஸ்டாக்ங்கிறது இந்த எல்லா காம்பினேஷனும் தெரிஞ்சிருக்காங்க. எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கோமானா கட்டாயமாக இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருங்கிறது ஒரு ஆங்குலர், அப்புறம் ஒரு ஜாவா, அதே மாதிரி டேட்டாபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா MongoDBயோ இல்லை MySQL எடுத்துக்கலாம். இது ஒரு காம்பினேஷன். இல்லைனா ஆங்குலர், .NET, MySQL இல்லைனா SQL எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பினேஷன். ஏன்னா இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கும் இந்த பேக் எண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஃப்ரண்ட் எண்ட் எந்த டெக்னாலஜிலாம் இருக்கலாம், நம்ம வெப் ஏபிஐ தான் யூஸ் பண்ணுவோம். அந்த வெப் ஏபிஐ எதை பேஸ் பண்ணினா அவங்க டெவலப் பண்ணியிருக்கலாம். Node.js பேஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம், ஜாவா பேஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரிங் போர்ட் வச்சு, இல்லை .NET கோர் வச்சு ஒரு வெப் ஏபிஐ டெவலப் பண்ணியிருக்கலாம். அவங்க எந்த டேட்டா பேஸும் யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த டேட்டாபேஸ் சூஸ் பண்ணுறதோ இல்லை டெக்னாலஜி சூஸ் பண்ணுறதோ எல்லாமே இந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணியிருக்கு. கட்டாயமாக அது ப்ராஜெக்டை மட்டுமே சார்ந்திருக்கு. சில ப்ராஜெக்ட்டுக்கு இதுதான் செட் ஆகும், அதுதான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பேக் எண்ட் டெவலப்பருங்கிறது இந்த மாதிரி வெப் ஏபிஐஸ் மட்டும் டெவலப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் இதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இப்போ இந்த வெப் ஏபிஐக்குரிய எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த பேக் எண்டில் டெவலப் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த வெப் ஏபிஐ யூஸ் பண்ணுற இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணவங்க ஃப்ரண்ட் எண்ட். இப்போ ஃபுல் ஸ்டாக் பற்றி நம்ம பேசுகிறனால இந்த ரெண்டுமே தெரிஞ்சிருக்கும் ஒருத்தவங்களுக்கு. அவங்க தான், அதாவது இப்போது எனக்கு நீங்கள் இந்த வெப்சைட் டெவலப் பண்ண சொன்னீங்கன்னா இந்த வெப்சைட்டோட ஃப்ரண்ட் எண்டும் சரி, அதே மாதிரி இந்த பேக் எண்டும் சரி, இந்த ரெண்டுமே என்னால் டெவலப் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ நீங்கள் நிறைய படிக்கணும்னா ஆங்குலர், அஷ்யூர் பற்றி எல்லாம் நிறைய சர்வீசஸ், உங்களோட .NET கோர், .NET ரிலேட்டட் நிறைய விஷயங்கள், இது எல்லாமே என் சேனலில் இருக்கும். இனிமேலும் நிறைய வீடியோஸ் வரும். ஆல்ரெடி இருக்க என்னோடய எக்ஸசைஸ் சேனல்லையும் இதை பற்றி நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து இதை பற்றி நிறைய பேசலாம், படிக்கலாம். அண்ட் நீங்கள் வேலை வாங்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய சொல்கிறேன். அண்ட் ஐ வில் see you in the next video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு சேரும். நான் உங்களை மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.